ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். உண்மையை சொல்ல போனா நீ ஒரு முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன். Thank you. என்ன பாக்குற? இப்போ எதுக்கு தேவையில்லாம சிரிச்சிட்டு இருக்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு நீ தானே காரணம். அப்படின்னா நீ அந்த இடத்துக்கு போகும்போது பாதுகாப்போட போயிருக்கணும். கிண்டல் பண்றீங்களா? என் பாக்கெட்ல எப்பயுமே காண்டம்ஸ் வச்சிருப்பேன். அது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க. இத ஆக்சிடென்ட்னு சொல்றாப்பா. அப்படின்னா இது உனக்கு தெரிஞ்சு நடக்கலங்கறியா? ஏய் ராய், நீ கொஞ்சம் பேசாம இரு. அவன் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். நீ இன்னும் அதை அதிகமாக்காத. ஆஹா, நான் ஒன்னு சொல்லவா? இவரு ரொம்ப சூசி தெரியுமா? உன்ன மாதிரி டாக்ஸி எல்லாம் வச்செல்லாம் பெட்ரூம்ல வச்சு கூட உன்னால மேனேஜ் பண்ண முடியாது. நான் என்னப்பா பண்றது? நான் அன்னைக்கு வேற ரொம்ப குடிச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கண்ட்ரோல் போச்சு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகம்தான். அதிகமாயிடுச்சா? அது எதனால? உன் ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஹீரோயினால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவது ஹீரோயின் கிட்ட இருந்து டேட்ஸ் ஏதாவது கிடைக்கலையா? கொஞ்சம் டீடைல்டா சொல்றியா ப்ளீஸ்? நான் என்னப்பா சொல்றது? யார் கால் பண்றா? பாக்குறேன். சரி சரி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. நான் சீக்கிரமா வரணுமா? இல்ல அப்படி இல்ல. இல்ல பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். நான் இப்பவே கிளம்புறேன், வந்துடுறேன். ஆமா, இப்ப நீ எங்க போக போற சொல்லு. இங்க பாரு, மும்பைல இருந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் நான் நல்லா பாத்துக்கிட்டேனா எனக்கு அவங்க நல்ல ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. வாவ், சூப்பர், நல்லா இருக்கே. சோ அப்ப நீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நான் உனக்காக இங்க காத்துட்டு இருப்பேன். டார்லிங், பை பை பை. Yes, big assignment, big money. This is called smart work, baby. உனக்கு இந்த இடம் அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இல்லல்ல? அப்புறம் என்ன? நான் என்ன பண்றது? ரொம்ப நாள் ஆச்சுல, என்னால ரொம்ப வெயிட் பண்ண முடியல. உன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த ப்ரொடியூசர் கூட? நீ கூட தான் அந்த கேர்ள்ஸோட டாக்ஸில என்ஜாய் பண்ண. இந்த பிளான் போட்டது மொத்தமா நீ தான். நீ அந்த ஆளை ஏமாத்துறல. பணக்காரன் அப்பா, புருஷன் ப்ரொடியூசர், நீ ஹீரோயின், நான் டைரக்டரா? பிக் பட்ஜெட் மூவி. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் டாக்ஸி ப்ராப்ளத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க கூட என்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அன்னைக்கே நான் அப்செட் ஆயிட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றது உனக்கு இன்னும் புரியவே இல்லை. நான் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக தான் உன்னை மேனேஜ் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி நாம வாங்கின கடனெல்லாம் அடைக்க முடியும்? அதனாலதான் ரொம்ப நாளா நான் உன்னை சகிச்சுக்கிறேன். அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ப்ளீஸ், நான் சொல்றது நம்பு. இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற? நமக்கு நம்ம வேலை நடக்கணும்ல, அதனாலதான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. I love you. I love you. நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை தேடிக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி வரேன். உன் மொபைல் கீழே இருக்கிறத பார்த்தனே. கீழே காத்தே இல்ல, அங்க உட்காரவே முடியல. அதனாலதான் மேல வந்தேன். இல்லன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன அந்த நியூஸ்? அந்த ஃபைனான்சர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முழுசா ஒத்துக்கிட்டாரு. சூப்பர். ரியலி? ரியலி. அடுத்த மாசம் நம்ம கூட ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அன்னைக்கே செக்கும் கொடுத்துருவாங்க. Great dear. I still love with you. Love you too darling. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க.
என்ன அது? அவரை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ம். நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓ அப்படியா? யாரையாவது அரேஞ்ச் பண்ணிட்டியா? எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது. ஆனால் சில பேரை காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அது சரி. எப்படியாவது நாம அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ம். அப்புறம் இந்த படத்தில் ம். நீ தான் ஃபர்ஸ்ட் லீடிங் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் இல்ல. Well, you so lucky for me. I am not lucky. You also love for me. I am very happy. Me also, honey. மேடம் மேடம் ம். முதல்ல நாம செகண்ட் சீன் தான் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் தான் 4வது சீன். ஓகே. சரி, அந்த சீன் என்னன்னு ரீட் பண்ணு. சீனை படிக்க சொன்னேன். மோயுடைய பெட்ரூமு. மோ மீமி பினாக்கி அங்கே இருக்காங்க. பினாக்கி பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் மோ அங்கே இருந்து ஃப்ரேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மீமி சொல்லுவா அங்கிள். அப்போ பினாக்கி பயப்படுறா. அவ புருவத்தை உயர்த்தி பார்க்குறா. அப்போ பினாக்கி கேட்பா என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ எப்போ வரனாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு. அப்போ மோ சொல்லுவா அவங்களுடைய ஸ்கூல் லீவுன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் அங்கேயே தங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதில் பிரச்சனை என்னென்னா அங்கே போர்டிங் ரினோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. மீமி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் அதுக்குள்ளே ஃபுட் எடுத்து வைக்கிறேன். மீமி ஃப்ரேமில் இருந்து வெளில போகிறான். ஓகே. அப்போ மோ என்ன சொல்லுவானா நான் இங்கே ஒன்றும் தெரிஞ்சு வரல. அதுக்கப்புறம் அவள் கேட்டா நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? மோ ரிப்ளை என்ன சொன்னா அது திருப்பி சொல்லு. அப்போ மோ சொல்கிறா நான் இங்கே ஒன்றும் தெரிஞ்சு வரல, நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு. மேம் ஃபோன். என்னன்னு சொல்லு. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ் உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? அப்படி ஒன்றும் பெரிய ப்ரோக்ராம் இல்லை. ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டுடைய அசைன்மெண்ட் இருக்கு. அவங்க பிராண்ட் அம்பாசிடரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேமெண்ட் கொடுப்பாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட். அடுத்த வாரம் கல்கட்டா வராங்க. என்னால் செய்ய முடியும். அன்னைக்கு நான் ஃப்ரீயாக பார்க்குறேன். அது வந்து இது என்னுடைய டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, இது என்னுடைய ஃப்ரெண்டோட தான். அசைன்மெண்ட்டில் பேமெண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரெடியாக தான் இருக்கேன். நீ கன்ஃபார்மாக சொல்லிட்டேன்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாமே. நான் உனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா நம்ம மீட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் மேடம் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. சார் வெளில இருந்து கத்த ஆரம்பிச்சுறாரு. நேற்று மாதிரி டபுள் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாரு, இன்னைக்கு டபுள் ஷூட் நடத்துறதுக்கு காரணம் அவர் தான், நான் இல்லை. அதனால என்ன கேட்காத. இனிமே பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசு. மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீ என்ன சொன்ன? என்னாச்சு? நீ இப்போ எல்லார்ட்டையும் கோவப்படுறியா? அதெல்லாம் விடுப்பா. நீ யாருடைய ஒய்ஃபா இருந்தாலும் அதனால என்ன கேட்காத. எனக்கு உன்னை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லையே. பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எப்போ வேணாலும் என்னை பார்க்க வரலாம். அப்போ சரி, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால் அவங்கள நம்ப முடியல. உண்மையிலே அவர் ஒரு பிசினஸ் மேன். அது மட்டும் இல்ல, அவரு ரொம்ப கன்னிங்கா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ பார்க்க போற ஆளு அவ்வளோ மோசமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்கள நல்லா பாத்துக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றியா? என்னுடைய வருத்தங்களை நான் எப்படி அவங்க கிட்ட ஷேர் பண்றது? நீ இன்னொருத்தனுடைய ஒய்ஃப் தானே. நீ இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. ஒரு பக்கம் என்னுடைய கரியர், இன்னொரு பக்கம் என்னுடைய காதல். எல்லாரும் காதலை பிசினஸா பாக்குறாங்க. ஆனா இன்னும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நம்ம இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் குறைய சொல்லிட்டு இருக்கே. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கலையா? நம்ம 2 பேருக்கும் பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் இப்படி மெயின்டைன் பண்றது ஸ்டேட்டஸை கரெக்டா வச்சுக்கிறதுக்காக தான். பணம் இல்லாம இண்டஸ்ட்ரியில நிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் காசு கடன் தெரியா? நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதாவது எனக்கு இந்த மாசம் கூட கொடுக்க முடியல. உன்னோட வாடகை 8000 ரூபாய் இல்ல? இங்க பாரு, போனி எனக்கு ஒரு 20000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கான். அதுல இருந்து 8000 ரூபாய் எடுத்துக்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய், கவலைப்படாத. அவனோட கிரெடிட் கார்டை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். அட கடவுளே, இது உண்மையிலே சீரியஸா? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் சரியான ஒரு முட்டாள். அதெல்லாம் நினைச்சு நீ worry பண்ணிக்காத. ஜஸ்ட் பி கூல். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். டோன்ட் வரி. ஓ,
அப்போ உன்னால அதை செய்ய முடியுமா? நீ பெரிய ஆளு தாண்டி. ஏன் இப்படியெல்லாம் பேசாத. நம்ம ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி இருக்கணும்னா தேவையில்லாம பேசாத. ஓகே, டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னோட விருப்பம். ரொம்ப டயர்டா இருக்கியா? ஆமாப்பா. ஓகே டார்லிங், ம், நீ ஒரு விஷயத்துக்கு ரெடியா இருக்கணும். என்ன? யாராவது வராங்களா இல்ல வெளில போகணுமா? வர்றாங்க ஓ, நம்ம வீட்டுக்கு. ஆமா, யார் அது? அதான் நம்ம போன மாசம் வந்தாங்கல்ல ஃபைனான்சர்ஸ், அவங்க செக் இஷ்யூ பண்றதுக்காக நல்ல வராங்க. விஷயமாச்சே. அப்ப நம்ம சினிமா கன்ஃபார்ம் தான் என்ன? ஆமா, ஆனா நமக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்கல்ல, ம், அதை ஃபுல்ஃபில் ஆனாதான் இது கன்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம வேலை நல்லபடியா நடக்கணும்னா அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துடலாம். எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க. கிரேட். யார் அது? யூ. வாட்? என்ன சொல்ற நீ? நான் உன்னோட ஃபியான்சி. ஃபியான்சி? ஆர் யூ? இன்னொருத்தன் கூட படுத்துட்டு ஏன் ஃபியான்சின்னு சொல்றியா? You forgot. Right here, in this drawing room, there is a security camera. And you have done great mistake, my dear love. Well done. Well done. Well done, my baby. But I am a businessman. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த வழியில தான் போவேன். You have to sleep with him and make him happy. நீ அதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னா உன்னையும் டார்லிங்கோட வீடியோவையும் வைரல் ஆக்கிருவேன். அதுக்கப்புறம் உலகமே உங்களோட வீடியோவை பார்க்கும். அப்புறம் மான மரியாதைலாம் போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு பப்ளிக் சிம்பதிலாம் கிடைச்சிரும். So be ready, my love. Love, fiancé, darling.